புத்தாண்டையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 5 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம். செந்தில் ஆறுமுகம், கோயில்ல என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? பக்தர்கள் என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டு மக்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் 4 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் தொடர்ந்து மற்ற காலை பூஜையில் தொடர்ந்து நடைபெற்றது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நேற்று முதலே பக்தர்கள் பல்வேறு பகுதியிலிருந்து திருச்செந்தூருக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இன்று அதிகாலை முதலே முருகனை தரிசனம் செய்ய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வருகின்றனர். முக்கிய விசேஷ நாட்களில் மட்டும் கூட்டம் அலை மோதும். திருச்செந்தூரில் இருந்து பல இந்த முறை மார்கழி மாதம் தொடங்கும் முதலே பக்தர்கள் வர அதிகரிக்க தொடங்கி விட்டது. மேலும் பல்வேறு பகுதியிலிருந்தும் பாத யாத்திரையாக வரும் முருக பக்தர்கள், அதே போல் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு அலைமோதி காணப்பட்டது. பக்தர்கள் முருகனுக்கு நேர்த்திக்கடனாக அங்க பிரசன, காவடி, மயில் காவடி, பால் குடம், அளவு குத்தி பக்தர்கள் ஆடி பாடி வேண்டுதலை நிறைவேற்றி வருகிறார்கள். கோயிலை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டமாக காணப்படுகிறார். முருகனுக்கு உயர்ந்தது பச்சை ஆடை அணிந்து பக்தர்கள் கோயிலை சுற்றிலும் காணப்படுகிறார்கள். காலை 1 மணிக்கு நடை திறக்க பிறகு காத்திருந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் இன்று காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். இதனால் சுமார் 5 மணி நேரத்துக்கு மேலாக பக்தர்கள் தங்கள் குடும்பத்துடன் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். இதனால் பொது தரிசனம், 100 ரூபாய் தரிசனம், கட்டண தரிசனம் வரிசை மற்றும் மூத்த குடிமக்கள் சிறப்பு தரிசன வரிசையில் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது. இந்த புத்தாண்டை முன்னிட்டு பக்தர்கள் கோயில் யானை தெய்வானியிடம் ஆசீர் பெற்று வந்தனர். மேலும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருவதால் கடலில் புனித நீராடும் பக்தர்கள் ஆழமான பகுதியில் செல்வதை இருக்கக்கூடாது என்று பாதுகாப்புக்காக பக்தர்கள் குளிக்க வேண்டும் என்று கோயில் நிர்வாகம் ஒலிபெருக்கி மூலம் அறிவித்து விட்டு கடல் பாதுகாப்பு குழுவினரும் கடற்கரை பகுதியில் முழு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கோவிலில் இருந்து பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. கோயிலை சுற்றிலும் பக்தர்களுக்கு அதிகமாக உள்ளதால் பாதுகாப்பு பணியில் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.